வணக்கம் வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடியில வந்து இன்றைக்கு வந்து தேங்காய் விலை ஒரு கிலோ வந்து 65 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஒரு தேங்காய் வந்து 1 கிலோவுக்கும் இருக்கும். சில தேங்காய்கள் வந்து 1 கிலோவுக்கும் மேலாகவும் கூட இருக்கும். அப்படி பார்க்கும்போது சுமார் 65 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை அந்த ஒரு தேங்காவுடைய அந்த எடைக்கு ஏற்றாற் போல் அதனுடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதற்கு காரணமாக என்ன கூறப்படுகிறது என்றால், தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடி, சாத்தாங்குளம் போன்ற பகுதிகளில் இந்த தேங்காய் உற்பத்திக்கான அந்த தோப்புகள், தென்னந்தோப்புகள் அதிகமாக முன்பு இருந்தது எனவும், அந்த தென்னந்தோப்புகளில் இருந்து பறிக்கக்கூடிய தேங்காய்கள் நாட்டு தேங்காய் என்று கூறுவார்கள். அந்த தேங்காய் மிகவும் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அதனுடைய உள்ளே உள்ள சில்கள் எல்லாமே நல்ல தரம் உள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தேங்காயாக இருந்தாலும் அது வந்து அதனுடைய உற்பத்தியினுடைய பலன் வந்து அந்த உற்பத்தியாளர்களுக்கு அவ்வளவாக கிடைக்கவில்லை என்பதாக கூறப்படுகிறது. எனவே அதில் மேலும் அந்த தேங்காவை ஏறி பறிப்பதற்கு ஒரு மரத்திற்கு 100 ரூபாய் வரை கொடுக்கப்பட வேண்டியுள்ளதாம் என்றும் கூறுகிறார்கள். எனவே அந்த தென்னந்தோப்பில் ஏறி அந்த தேங்காய் பறிக்கும் போது ஒரு மரத்தில் சில நேரங்களில் 2 தேங்காய்கள் தான் கிடக்கும். எனவே அவர்களுக்கும் 100 ரூபாய் வரைக்கும் பறிப்பதற்கு மட்டுமே கூலி கொடுக்க வேண்டும். இது போக நாம வந்து தண்ணீர் பாய்ச்சி அதை பராமரிப்பு செய்த அதற்கு தோட்டக்காரர்கள் என்று ஆட்களை நியமித்து பராமரிப்பு செய்வதற்கென்று ஒரு செலவாகிறது. எனவே இதுல வந்து அளவாக லாபம் இல்லை என்ற காரணத்தினால் அனைத்து தென்னந்தோப்புகளையும் எடுத்துவிட்டு இப்பொழுது அநேக பேர் முருங்கை தோப்புகளை வெட்டிவிட்டார்கள். எனவே முருங்கை மரங்கள் இப்போ அதிகமாகிவிட்டன. இதுவே தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வளவாக இந்த தென்னந்தோப்புகள் இல்லாத காரணத்தினாலும் இந்த தேங்காய் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழியில் இருந்துதான் தூத்துக்குடிக்கு இப்பொழுது அநேகமாக அவர்கள் லாரிகளில் ஏற்றிக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு லோடு கொண்டு வந்து இங்க வந்து ஒவ்வொரு வியாபாரிகளையும் பார்த்து அவர்களாகவே வந்து எடை போட்டு அவர்கள் கொடுத்து விட்டு செல்கிறார்கள். ஒரு மூடை வந்து முன்பெல்லாம் 2200 ரூபாய் 2400 ரூபாய்க்கு வாங்கிய மூடைகள் இப்பொழுது 4500 ரூபாய்க்கு நாங்கள் வாங்க வேண்டியுள்ளது என்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றன. அந்த ஈத்தாமொழி காய் என்பது அந்த கன்னியாகுமரியில் இருந்து கொண்டு வந்து இங்க வந்து விற்கப்படுகிறது. இதனால் வந்து தூத்துக்குடியில் வந்து அதிகமான விலைக்கு அது வந்து விற்கப்படுகிறது. எனவே வியாபாரிகள் நாங்கள் வாங்குவதே ஒரு கிலோ வந்து 60 ரூபாய் 65 ரூபாய் 70 ரூபாய் என்று வாங்கி கொண்டு இருக்கின்றோம். எனவே நாங்கள் வந்து ரீட்டைலாக, அதாவது சில்லறை விற்பனையில் விற்கப்படும் போது நாங்கள் கூடுதலாக விற்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் என்பதாகத்தான் அந்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இது வந்து இந்த நிலைமை வந்து இந்த பொங்கல் வரைக்கும் இதே நிலைமை தான் கண்டிப்பாக நீடிக்கும். கூடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது, குறைவதற்கு வாய்ப்பில்லை என்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு முக்கிய ஒரு பயிராக இருந்த ஒரு தேங்காய் வந்து இப்பொழுது அது அழிந்து இப்போ மற்ற மாவட்டங்களில் இருந்து வெளியிடங்களில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து பக்கத்துல வெளிநாடுகளிலும் பக்கத்துல நாடுகளில் இருந்தும் அதை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை தேடி பார்த்தாலும் அதற்கான செலவினங்கள் அதிகமாகும் என்பதால் அதையும் செய்ய முடியாத சூழலில் இருக்கின்றோம் என்பதாகவும் கூறுகின்றார்கள். எனவே தூத்துக்குடியினுடைய நிலைமை இப்பொழுது தேங்காயுடைய நிலைமை மிகவும் அதிகமாக இருப்பதால் அநேகர் வீடுகளில் தங்களுடைய உணவு பதார்த்தங்களில் தேங்காயை சேர்க்காமலேயே குழம்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதற்கான அந்த விலை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது நிகிதா.